எங்களுடைய சமூகத்தில் ஒழிச்சு கத்தனோடு கூட பேசும்படியாக எல்லாருடைய சமூகத்தில் நல்லதாக ஆசிரியப்பட்டதான இந்த மாதங்களை பார்க்க எங்களோடு புதிய விசுவதற்கு மறுவிசை எங்களோடு கூட பேசும்படியாக இறங்கி வருவீராக பேசுகிற தெய்வமையா அவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாக வசனத்தால் அவருடைய ஜனங்களோடு பேசும்படியாக தெய்வமே நீ வருவிச்சு இறங்குவாங்க ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய கரங்களை ஒப்பு சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கண்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க வந்து அழகை செய்யுங்க இந்த மறைவான மன்னாமல் நம்முடைய ஜனங்களை திருப்திப்படுத்தி அனுப்புங்க வசனத்தை கேட்டதுபடி நடக்கிற 30, 60, 100 பலன் கொடுக்க கனி கொடுக்க தேவனை கிருபைசுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஸ்ரீம் ஆசிரியம் கிரீசியாளர்களுக்கு தேவ ஆமியாளருடைய வார்த்தைகளுடைய ஜனங்களோடு பேசும்படியாக என்னுடைய கரங்களை தாழ்த்து வருமே ஒப்புக் கொடுக்கிறேன் சித்தமாக நிறைவேற்ற ஜெயிஸ்லம் நல்லதாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது தெருவில் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு பிரசங்கம் இருந்தாலும் நான் மனம் திருப்பி விட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லி சபையில் இருக்கிற நாமும் ஒரு சில காரியங்களே நாம் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். நமக்கே தெரியாம இயேசுவை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கலாம். பின்பற்றி சொல்ல வேண்டிய நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலையிலே தியானம் செய்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 3 சபைகளை குறித்து தியானம் செய்தோம். இந்த மாலை ஆராதனை வேளையில் மீதி இருக்கிற 4 சபைகளை குறித்து தியானம் செய்தோம். நான் சீக்கிரமாக பேசல ஆசைப்படுகிறேன். காலையில் இருக்கிறதோட செய்தி சுருக்கம் சொன்னோன்னா மாலையில் உள்ளது கட்டாயிருக்கணும், 2 சபை கட்டாயிருக்கணும். அதனால நான் டைரெக்டாக போகிறேன். முடிந்தவர்கள் யூடியூப்ல நல்ல சேனல் ஆண்டு கொடுத்துருக்கிறார். வாஞ்சி இருக்கிறவர்கள் நாளை தினத்தில் அதை கூப்பிடுவாங்க, பாருங்க. கத்திர உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கத்தரோடு இடையப்படுவார். 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேரம் இது யாருக்கு சொல்றது? தியத்திரா சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதின ஒரு நிருபம். ஆமென். 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், நீ காண்கிறவைகளை என்ன செய்ய எழுது அப்படின்னு சொல்லிட்டு யோவானுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுகிறார், யோவான் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஒரு ஆசியாவில் இருக்கக்கூடியதான 7 திருச்சபைகளை குறித்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் சிலவற்றை தியானம் செய்தோம். 4ஆவதாக இருக்கக்கூடிய திருச்சபை தியத்திரா என்கிற ஒரு சபை. இங்கே வாசிக்கிறோம், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்தேன். ஹல்லேலூயா. காலையில தியானம் செய்தோம், ஆதியிலிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக இருக்கிறார். அது என்னென்னலாம் நல்ல செய்கை, எதெல்லாம் கெட்ட செய்கை. நேற்று எவ்வளவு செய்தோம், இன்னைக்கு எவ்வளவு செய்து கொண்டிருக்கோம். கம்பாரிசன். நேற்றுக்கு விட நீ எனக்கு இன்னும் அன்பா அதிகமா அன்பு கொடுக்கிறாய், இவர்களிலும் அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அன்பு யார்கிட்ட கேட்டாரு? இவர்களிலும் நீ அதிகமா எங்கிட்ட அன்பா இருக்கிறாய். எல்லாரும் அன்பா தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் நீ எங்கிட்ட அதிக அன்பா இருக்கிறாயா. இங்க ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் பார்க்கிறார். கிரியைகளையும் உன் அன்பையும் என்ன செய்கிறார்? அவர் பார்த்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஊழியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்ம இங்க என்ன ஊழியம் செய்யறோம்? நீ எதை ஊழியம் செய்யற?
வருஷத்துக்கு 4 தடவை பிரசங்கம் பண்றேன். நான் என்ன ஊழியம் செய்யறேன்னா எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை செய்கிற எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவரா நேரம் வந்து என்ன செய்யறதில்ல, செய்யறது. அவர் எல்லாத்துக்கும் ஊழியக்காரர்கள் வச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆளுகளை வச்சிருப்பாரு. அந்த ஆளுகள் தான் யாரு, ஊழியக்காரங்க. ஆமென். உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த மாதிரியான வேலையை கொடுத்தாலும் ஆண்டவருக்காக செய்வோம். ஆமென். எந்த மாதிரியான வேலையா இருந்தாலும் ஆண்டவருக்காக செய்வோம். அப்படிப்பட்ட ஊழியத்தையும் உன் ஊழியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தது உன் விசுவாசத்தையும் பொறுமை, விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். சபையில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசத்தை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல ஒரு விசுவாசம். விசுவாசம்னா அவிசுவாசம் சொல்லலைங்க, நல்ல விதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நாமே அப்பப்போ சில அவிசுவாசமான காரியங்கள்லாம் என்ன செய்யுது, வருது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இடத்துல இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன் பொறுமையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நாமே அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முன்னாடி செய்த அதே கிரியை மறுபடியும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. இல்லை முன்னாடி செய்த கிரியைகளை விட கொஞ்சம் கம்மியா செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. முன்னாடி செய்த கிரியைகளிலும் அதிகமான கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இதுவரைக்கும் நல்லா இருந்தமா சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஆகிலும் நீ இவ்வளோ நல்லதா சொல்லிட்டு ஆமென், இந்த நல்லதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான ஒரு விஷயம் யோசிக்கும். ஆமென். முன்னாடி நிறைய எதிர்பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட தேவையான சபைக்கு தேவையான எல்லாமே அவங்க கிட்ட என்ன செய்யுது, இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அகிலும் உன் பேரில் எனக்கு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் பேரில் அகிலும் உன் பேரில் எனக்கு ஒரே. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இல்லை. ஆமென். உன் பேரில் குறையும். எவ்வளவு செஞ்சாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. இன்னும் 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 அநியாயம் செய்கிறவன் நீதி செய்கிறவன். ஆல்ரெடி நான் நீதி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீதி செய்யாம பரிசுத்தமாகிறவன் ஆல்ரெடி பரிசுத்தவன் தான் பத்த. ஆமென். இன்னும் அதிகமா அதிகமா அதற்கு ஒரு உச்சபட்சமே என்ன செய்யல, ஆண்டவர் நிர்ணயிக்கவில்லை. நீ பரிசுத்தவானா, ரொம்ப நல்லதுதான். ஆனா இது பத்தாது, இன்னும் பரிசுத்தவானா, எனக்கு ஏற்ற பரிசுத்தத்துல. ஆமென். எனக்கு ஏற்ற பரிசுத்தம் எப்படி, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். எப்படி, அவர் மாதிரி. ஆமென். இப்ப எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் போக வேண்டியது. ஒருவேளை நம்முடைய பார்வையில் நாம் பரிசுத்தவான்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பார்வையிலே நீ பரிசுத்தவானா இருந்தாலும் உன் பார்வைக்கு இன்னும் அந்த பரிசுத்தம் இன்னும் அதிகமா வேண்டும். இன்னும் அதிகமா பரிசுத்தமா இருக்க பிரயாசப்படு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசுவேல் என்னும் ஸ்திரீயானவள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு வஞ்சிக்கும்படி நீ அவைகளுக்கு இடம் கொடுக்கிறாய். இயேசுவேல். ஆமென். எத்தனை பேர் தெரியும் இயேசுவேல்? சொல்லுங்க சொல்லுங்க, யார் பின்னாடி சொல்லுங்க, யாரு? ஆகாப் ராஜாவுடைய மனைவி. ஆனால் அவளுக்கு என்ன நினைப்பு, தீர்க்கதரிசி என்ற நினைப்பு. வேதம் சொல்கிறது பாகானுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தலைவி அவர்களை இயேசுவேல் இருந்திருக்காங்க. ஆனா அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கேயும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மீண்டும் அந்த காரியத்தை வாசிப்போம். இயேசுவேல் என்னும் ஸ்திரீயானவள் இங்க ஒரு போதனை. யாருடைய போதனை? இயேசுவேலின் போதனை. இயேசுவேல் செத்து போயிட்டான். ஆனா இயேசுவேலுடைய போதனை என்ன செய்யுது, இருக்குது. காலையிலே தியானம் செய்தோம் பிலேயாமுடைய போதனை. அவனுடைய போதனை என்னது, விக்கிரகங்களுக்கு படைத்தது புசிக்கணும், ரெண்டாவது வேசித்தனம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத
பிலேயாமுடைய ஒரு போதனை, பிலேயாமுடைய போதனை. அவனை யாரு? அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இங்க இயேசுவில் யாரு? பாகானுடைய தீர்க்கதரிசி. அப்ப இந்த பாகானுடைய தீர்க்கதரிசி இயேசுவினுடைய போதனை என்னவா இருக்கிறது? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாமா? பூசிக்கலாம் என்று போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்க. சபையில் என்ன செய்யக்கூடாது? கள்ள உபதேசங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. சபையில் ஒரே ஒரு கள்ள உபதேசம் இருக்குது. என்னது? இயேசுவினுடைய போதனை இருக்குது. ஆமே. இன்னைக்கு எத்தனை பேரோ காலையிலே ரொம்ப தெளிவாக வாசனம் தியானம் செய்தோம். ரொம்ப நேரம் அது குறித்து நம்ம தியானம் செய்தோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விக்கிரகங்கள் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அறிவு இருமா படைத்து என்ன செய்யக்கூடாது? அதை சாப்பிட துணிகரம் கொள்ளக்கூடாது. அநேகர் அது ஒருவேளை இன்னைக்கு எப்படி அது ஒரு பெரிய விஷயமா இல்லாம அதையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடுகிற காரியங்கள் எல்லாம் வச்சுக்கணும். தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் நான் சொல்ல விரும்பவில்லை. காலையில் அதிகமாய் தியானம் செய்தோம். அவள் மனம் திரும்பாதபடியாய், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு என்ன செய்தேன்? அவனை கொடுத்தேன். இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவனை கொடுக்கிறார். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இது யாருக்கு எழுதுகிறார்? சபைக்கு. ஆமென். வெளியில இருக்கிறவங்க மனம் திரும்புவதற்காக சொல்லப்படவில்லை. திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தவணை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், எப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால எப்போ அவருடைய வருகை இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? எதிர்கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கிறது கிருபையின் காலம். ஆமென். என்ன காலம்? கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் காலமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கோம்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு. ஆமா. இன்னைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரிக்காம இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம்? ஆமா, எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டிருக்கிற அளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இது நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை, இது கிருபையின் காலம். ஹல்லேலூயா. இது உபத்திரவத்தின் காலம் இல்லை. இந்த காலத்தினுடைய துவக்கத்துல நாம் இருக்கிறோம். மகா உபத்திரவத்தின் காலமும் இது அல்ல, இது நாம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு அவனை கொடுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கிறேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியான இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு டைம் கொடுக்கிறார். அதற்கு அடுத்த வசனம்லாம் வாசிச்சோம் அப்படின்னா அவளை என்ன செய்வேன்? கட்டில் கிடையாக்கும் அப்படின்னு. கட்டில போட்டாலும் மனம் திரும்ப வைக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? தவணைகளை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம நாம் என்ன செய்யணும்? ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆமென். இந்த சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேதியில சபையில நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். அநேக நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, நல்ல கிரியைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்கும் போது என்ன செய்யும்? வேதத்துல வாசிக்கிறோம், செத்தை என்ன செய்யுமா? கருக்கண கையில முழுவதும் என்ன செய்யுமா? ஒரே ஒரு ஈ தான். அந்த நிறைய என்னது இருக்கு? கையில இருக்கு. ஆனா ஒரே ஒரு செத்தை வந்து விழுங்கும்போது என்ன செய்யுது? மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆமென். அப்ப இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தது. ஆனா ஒரே ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவ்வளவு. மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்க அப்படிங்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? அப்பதான் என்ன கொடுங்க, தீப்பெட்டி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? தேடி கொண்டது. நாம் முழுவதுமாக முற்றிலுமாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அப்படி ஒரு வேளை நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 22வது வசனத்திலும் 23வது வசனத்தில் பார்க்கணும். 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறது. ஆமென். சாத்தானுடைய ஆழங்கள்லாம் என்ன செய்ய வேண்டாம்னா, அதோடைய ஆழம் எவ்வளவு நீங்க ஆழம்னா போழு என்ன செய்ய வேண்டாம், ஆழந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆழம் தெரியாம கால் விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க காலெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், விட வேண்டாம். காலை விடுவதற்காக ஆழத்தை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படி ஆழம் அறியாமல் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த ஆழத்தை அறியாமலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சாத்தானுடைய ஆழங்கள் நமக்கு தேவையே இல்லை. என்னுடைய நண்பர் ஸ்கூல் படிக்கும்போது 10th படிக்கும்போது கிளாஸ்லேயே ஹான்ஸ் போடுவோம். எப்பவும் இந்த இடத்துல அவனுக்கு ஹான்ஸ். நான் ஒரு முறை அவனுக்கு சொன்னேன், இதெல்லாம் விட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு முறை அவன் பேசும்போது, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அது பெரிய விஷயம், அதெல்லாம் ஒன்னாலையெல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க, அது போட்டால் தலை சுத்தம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் போட்டு பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிட்டேன். இப்போ என்னால் அதை என்ன செய்ய முடியல, விட முடியும். இது எப்போ நடக்குதுன்னா 10th படிக்கும்போது அப்பவே அவன் அதெல்லாம் பண்ணான். அப்போ அது சாத்தானுடைய ஆழம் அது எப்படி இருக்குது, அது என்ன என்னால் முடியாத ஒரு காரியமா அப்படின்னு என்ன செய்யுது, ஆழத்தை கொஞ்சம் காலை விட்டு பார்ப்போமே அப்படின்னு என்ன செய்யுது, விட்டு பார்க்குறது. விட்டத காலை திரும்ப என்ன செய்ய முடியாது, திரும்ப எடுக்கவே முடியாது. ஒரு பாவத்துல நம்ம என்ன செய்யணும், விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த பாவத்துல வந்து வெளியே வர்றது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆழத்தை அறியாமல் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் வச்சு கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை என்ன செய்யணுமா, ஆண்டவர் வருகிற வரைக்கும் பற்றி கொண்டிருக்க. உங்களுக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை ஆண்டவர் வருகிற வரைக்கும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த வரங்களை ஆண்டவர் வருகிற வரைக்கும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த தேவன் கொடுத்த பொறுப்புகளை ஆண்டவர் வருகிற வரைக்கும் என்ன செய்யணும். ஏன்னா நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தங்க கையில நீ பொறுப்பா பாத்துக்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வேலை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உனக்குன்னு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை யார் செய்யணும், அதை நம்ம தான் செய்யணும். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் தான் செய்யணும். ஆண்டவர் ஒரு வேலை இந்த பொறுப்பை இனிமேல் அவனுக்கு கொடுத்துட்டு நீ வேற பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொன்னா அப்போ போகலாம். ஆனால் உனக்குன்னு ஒன்று கொடுத்திருக்கிறத என்ன செஞ்சாரு, விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தியத்தீரா சபைக்கு என்று ஆண்டவர் எழுதின ஒரு நிறுவனம். அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். சர்தை சபையை குறித்து இங்கே வாசிக்கிறோம். வாசிங்க, 1வது வசனத்திலிருந்து. சொல்கிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கார். பேரு தான் என்னது, அவர் பேரு உயிருள்ளவன். என் பேர் என்னது, லிவிங்ஸ்டன் பேரு. ஆனா உள்ள ஆவியும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பேரு தான்ப்பா உயிர், ஆனா உள்ள உயிர் இல்லை. நீ உயிருள்ளவன் என்று பெயர் வச்சிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை என்ன செய்யணுமா, ஸ்திரப்படுத்து. ஏன் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷன்ல இருக்கு. அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு சாகிற கண்டிஷன்ல இருக்கு. உள்ளான மனிதன் என்ன செய்யணுமா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். தினம் தினம் என்ன செய்யணும், டெய்லியும் ரினியூ ஆகிட்டே இருக்கும், புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி புதிதாக்கப்படுவான், நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிஸியா இருக்கு. உள்ளார்ந்த மனிதனை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். அப்ப அவனால என்ன செய்ய முடியாது, புதிதாக முடியாது. அப்ப அந்த உள்ளார்ந்த மனிதனுக்கான ஆகாரம் என்ன செய்யணும், சரியா கிடைக்கல அப்படின்னா அவன் என்ன செய்வான், போல என்ன ஏதோ ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிக்கலாம்.
அப்படி எதெல்லாம் சாவுக்கு ஏதுவா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு அதை எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எதெல்லாம் சாக போகுது அப்படின்னா ஒரே நாள்ல தெரிஞ்சிடாது இல்லையா? ஒரே நாள்ல அது செத்து போயிடும். ஆண்டவருடைய கிருபையில ஒரு நல்ல 2 செடி வாங்கிட்டு வந்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சர்ச்சை கட்டலாம் அப்படி இப்படின்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கோம். சரி, அப்புறம் அதை வச்சா அது என்ன ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், எங்கே வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிக்கிறது வந்து புதுசு. ஆனால் இந்த செடிக்கு என்ன செய்வேன்? தண்ணி ஊற்றுறது அப்போ ஊற்றுவோம், அப்போ என்ன செய்ய மாட்டோம்? ஊற்ற மாட்டோம். நான் ஒரு நாள் நான் பெருசாக இந்த பக்கம் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அம்மா அப்பா எங்கள் ஊருக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரி போயிருந்தாங்க. அப்போது வந்து பார்த்தேன், ஐயோ அந்த செடி வாழி போச்சு, ஆல்மோஸ்ட் கருகிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டு ஒரே ஒரு நாள் என்ன பண்ணேன்? தண்ணி ஊற்றினேன். ஒரு நேற்று தான் மறுபடியும் இந்த பக்கம் வந்தேன். வந்து பார்த்தா அது கையே போச்சு. அந்த ஒரு நாள் மாத்திரம் தண்ணி ஊற்றினா என்ன செய்ய முடியாது? அதாவது உயிர் பிழைக்க முடியாது. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரமாவது தண்ணி கொடுக்கும். சரி, அப்ப இது எதுக்காக அப்படின்னா, எதெல்லாம் சாகிற நிலைமையில இருக்குதோ அதையெல்லாம் வச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்கு மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? ஜீவன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் கிரி, அதற்கு கீழே வாசிங்க. உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக, கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஆனா உன் கிரிகள் எப்படி இல்லை? நிறைவுள்ளவைகளாக இல்லை. உடைய கிரிகள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நிறைவான ஒரு கிரியைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நிறைவாய் நான் காணப்படவில்லை. ஆகையால் 3வது வசனத்துல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஆமென். அதை கை கொண்டு மனம் திரும்பு. சபையே, உன்னுடைய கிரியைகள் எனக்கு இன்னும் என்ன செய்யல? நிறைவான கிரியைகள் இல்லை. உன்னுடைய கனிகள் நிறைவான கனிகளாக இல்லை. அதனால இன்னைக்கே நீ என்ன செய்ய? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீ விழித்திராவிட்டால், ஆமென், மேலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று எப்படி இருக்கிற? செத்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல தூங்குகிறவன் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆமா, செத்தவன் மாதிரி என்ன செய்யறான்? ஆமா, நீ அந்த செத்தவன் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த செத்தவனா இருக்கிறாய், நீ விழித்து கொண்டு என்ன செய்? சாவுகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. நீங்க வாசிக்கிறோம், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா. எப்படி வருவாரு? திருடனை போலனா திருடருக்கு வர மாட்டேன். ஆமென். திருடவும் அழிக்கவும் வருகிறான், நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன் என்று சொன்னார். திருடனை போல அப்படின்னு சொன்னா திடீர்னு சடனா எப்போ வருவாருன்னு என்ன செய்யாது. இந்த வீடு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். இவ்வளவு நாள் வருஷக்கணக்கா நாங்க படி திறந்து போட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வரத்தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு பார்த்து என்ன செஞ்சிட்டான்? திருடம் வந்துட்டேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு ஆமா அப்படிதான் இருக்கும். ஆமென். இவ்வளவு நாள் அப்படி திருடன் எங்க இங்கெல்லாம் பெருசா நாங்கெல்லாம் திருடன் பத்தி எந்த ஒரு செய்தியும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு அஜாக்கிரதையா வீட்டை என்ன செஞ்சு வச்சிருப்போம்? திறந்து வச்சுட்டு போயிருப்போம். நீங்க வந்து என்ன செய்வான்? ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திருடிட்டு போயிருப்பான். எப்போ வருவான் அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இங்க வந்து திருடன் வந்தா திருடனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு என்ன செய்யறது? அஜாக்கிரதை வந்தானே எல்லாத்தையும் என்ன செய்வான்? இருக்கிறதையும் திருடிட்டு போயிருவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய. எதை குறித்து சொல்லுகிறோம்? ஆண்டவருடைய வருகை குறித்து. எப்பொழுது வருவார் என்று, அவர் இன்ன நேரத்தில் வருவார் என்று தெரியாதபடினால நீங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் உங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபையில ஒரு சிலர் இப்படியும் என்ன செய்வாங்க, ஒரு சிலர் அப்படியே இருப்பாங்க. ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப ஒரு சிலர் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்காதவர்களையும் கர்த்தர்
பார்க்கிறார், அவர்களுக்கான ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், அப்படின்னா வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத சில பேர். உனக்கு ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை எப்படி வச்சிருக்கணுமா? அழுக்கே ஆகக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமா என்ன செய்யணும்? பார்த்துக் கொள்ளணும். அப்படி நம்ம இருக்கும்போது அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற அதே சர்தை சபையினுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 17:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் வாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருடனை போல நான் என்ன செய்கிறேன்? வருகிறேன். ஆனா வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் வாக்கியம். என்னுடைய ரட்சிப்பாகி அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை என்ன செய்யறாங்க? நீங்க அநேகர் வந்துட்டு ரட்சிப்பை என்ன செய்யறாங்க? இழந்து போயிடறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை வரங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் என்ன செய்யறது? நிலைச்சிருக்கிறது. அதனால நான் வரும்போது வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவன். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட அவன் என்ன செய்வான்? நடக்க. ஆமென். ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்யறான்? சஞ்சரிக்க. நல்ல ஒரு வாக்கியம். ஆமென். ஆண்டவரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவம். அடுத்ததாக பிலதெல்பியா சபையை குறித்து நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் எழுதின காரியங்களை நாம் பார்ப்போம். இங்கே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கணைக்கொண்டபடி. இங்க பார்க்கிறோம், உனக்கு என்ன இருக்கு? ரொம்ப பெரிய பலன்லாம் இருக்கு. ஆமென். நீ ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்ல, உனக்கு இருக்கிறது என்னது? கொஞ்சம் பலன் தான். ஆனா அந்த கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடி. ஆண்டவருக்கு நல்ல விஷயமா இங்க பார்க்கிறார். பலன் கொஞ்சம் தான். உங்களுடைய திருச்சபையில் நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. குடும்பத்துல எல்லாருமே என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படல். அவங்களுக்கு என்ன பலன் இருக்கும்? கொஞ்சம் பலன் தான். ஆமென். உடனே சொல்லுவாங்க, நீ எல்லாம் சர்ச்சைக்கு போய் என்ன கிழிச்ச, நீ இதுக்கு மேல என்ன செய்யாது? சர்ச்சைக்கு போகாது. அவங்களை எதிர்த்து பேசி அவங்கள ஜெயிச்சுட்டு சர்ச்சைக்கு வரணுங்கிறது ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சவாலா இருக்கு. அநேக குடும்பங்களை ரட்சிக்கப்படாத கணவர்கள் இருக்காங்க. நீ என்ன செய்யக்கூடாது? சர்ச்சைக்கே போகக்கூடாது. நீ என்ன செய்யலாம்? வீட்டுக்கே இருக்கலாம், டிவியில பார்த்து ஆராதிக்கலாம், யூடியூப்ல பார்த்து. அவ்வளோ சுதந்திரம் தரேன், நீ எங்க மட்டும் போகாத, சர்ச்சைக்கு மட்டும் போகாது. அப்ப அதையெல்லாம் கடந்து என்ன செய்யறாங்க? எனக்கு கொஞ்சம் பலன் மாத்திர இருந்த வாசிங்க, கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் கூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தரை கையை பிடிச்சு சொல்லுங்க, திறந்த வாசலோட முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. ஏன்னா ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூட்டாதபடி கூட்டுகிறவர். ஆமென். அவர் திறந்தாருன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. அவர் கூட்டினாலும் யாராலையும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. பேழை ஆண்டவர் தான் என்ன செய்தாரு? கூட்டினார். ஆமென். நோவாவுடைய பேழை ஆண்டவர் தான் என்ன செய்தாரு? கூட்டினார். ஒருவேளை நோவாவை கூட்ட சொல்லியிருந்தாருன்னா நீயே கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு பத்திரமா இருப்பா அப்படின்னா அவரே கொஞ்சம் திறந்து ஏதாச்சும் ஏடா உடனே ஏதாவது சொதப்பி விட்டுருப்பாரு. ஆமென். இல்ல வெளியில இருக்கிறவனுங்க அடிச்சு குடிச்சு எங்கேயோ மனம் பெருசா வருது, நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு நோவாவதுக்கு வெளியே விட்டு நம்ம தான் உள்ள போயிருக்கோம்னு என்ன செஞ்சிருக்கலாம். ஆமா. ஆனா யார் கூட்டினது? யாரு?
அவர் கூட்டினார்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. நாமே ஒரே ஒரு ஜன்னலை மட்டும்தான் நோவாவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். கண்ட்ரோல் எங்க இருக்குது? ஜன்னலுக்கு மட்டும்தான் நோவாவுக்கு கண்ட்ரோல். அவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துட்டு காக்கா வெளியே போயிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் உனக்கு என்ன இருக்கு, பர்மிஷன் இருக்குது. எப்போ கூட்டணும்னு எனக்கு தெரியும், எப்போ நான் திறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சா போதும். அவருக்கு முடியல எப்ப வெளியே போவோம், எப்ப வெளியே போவோம்னு. காக்கா மட்டும்தான் வெளியே போக முடியும், ஆண்டவர் திறக்காம நீ என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் சொல்லுகிறாரு, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். எப்போ? அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் கரெக்டா செய்யும். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, அந்த கொஞ்சம் பலன் இருந்தோம் நாமத்தின் மறுதலியாம் வசனத்தை கை கொண்டவர்கள். ஆமென். வசனத்தை கை கொண்டாதான் என்ன செய்யப்படும், திறந்த வாசல ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, வசனத்தை நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படின்னு என்ன செஞ்சு வச்சுக்குவோம், மாற்றி வச்சுக்குவோம். அதுக்கு அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்குவோம், வேற மாதிரி ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுத்தேன். ஆமென். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை என்ன செய்யறாங்கன்னா யூதர் என்று சொல்றாங்க. இதையும் குறித்து காலையில ரொம்ப டீட்டெயிலா தியானம் செய்தோம். அவர்கள் யார் அப்படின்னா, யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவாங்க, நாங்க யூதர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க, நாங்க விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க யார் உண்மையிலே? சாத்தானுடைய கூட்டம். அந்த சாத்தானுடைய கூட்டம் என்ன செய்கிறதா, தூஷணமான வார்த்தைகளை பேசுறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க, மற்ற ஊழியர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, மற்ற கிறிஸ்தவர்களை குறித்து என்ன செய்யறாங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசுறாங்க. என்ன டைட்டில் அவங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வையில மற்றவர்களை குறித்து என்ன செய்கிறார்கள், தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில தியானம் செய்தோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருவேளை தப்பு நடந்தாலும் தூஷிக்க மாட்டாங்க, மாறாக அவர்களிடத்துல அன்பு கூறுவார்கள். அவருடைய தப்பிதங்களை என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க, அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா கிறிஸ்தவன் ஒரு போர்வை போத்தி கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய கூட்டம் என்ன செய்கிறது, தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறது. கேவலமா என்ன செய்யும், பேசும். அந்த சோசியல் மீடியாவில் நேரம் போல உட்காந்து என்ன செய்யும், யூடியூப்ல உட்காந்து வீடியோ போடும். அதே நம்மளால வேலை வெட்டி இல்லாம அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். யாரை பார்த்துட்டு இருக்கோம்? சாத்தானுடைய கூட்டம். ஒரு சப்ஸ்கிரைப் வேற ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க. சாத்தானுடைய கூட்டத்துக்கு என்னது, சப்ஸ்கிரிப்ஷன். ஆமென். அப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு தான் சொல்லுவார். என்ன கிரியை? சப்ஸ்கிரைப் பண்ணுகிறீங்க. ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில், ஆவியுடைய வழியில் பரியாசக்காரர். நான் பரியாசக்காரன், அவன் வேற இடத்துல இருக்கான், நான் என் வீட்டுல இருந்து அவன் என்ன பரியாசம் பண்றான்னு நான் இங்க இருந்தே பார்த்துக்கேன். ஆமென். டெக்னாலஜி கையிலேயே வந்துருச்சு. எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அவங்க ஊழியர்கள் எவ்வளவு கேவலமா கழுவி ஊத்துறாங்கன்றதே என்ன செய்யும், பார்த்துட்டு இவங்க ஊழியர்கள் எவ்வளோ பேசுறாங்களே அப்படின்னு என்ன செய்யும், பரிதாபப்படுறாங்க. எதுக்கு இந்த பரிதாபம், யாரும் கேட்டு கேட்டா? அவன் பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல இந்த யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவசியங்க பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வாரா, நமக்கு என்று கொடுப்பார். அது திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த சாத்தானுடைய கூட்டம் தான் என்ன பண்ணுவோம், அவன் தான் அடைச்சு வச்சுக்கிட்டு இருப்பான் எப்போவாச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு திறந்த வாசலை நான் கொடுத்துட்டேன். இவ்வளவு நாள் உனக்காக என்ன செய்திருக்கலாம், ஒருவேளை அந்த வாசலை அவன் அடைத்து வைத்திருக்கலாம். அந்த கூட்டத்திலையும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய உனக்காக கொடுப்பேன். வாசிங்க. அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த சாத்தானுடைய கூட்டத்துக்கு என்ன என்ன சொல்லி தர்றாரு? ஆண்டவர் எவ்வளவோ அன்பா இருக்கிறார். ஆமென். ஏன்னா அந்த சாத்தானுடைய கூட்டம் எப்படி தூஷணம் பண்ணும் அப்படின்னா, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்களுடைய பார்வைக்கு என்னது, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க ஒரு ஊழியக்காரையோ அல்லது ஒரு விசுவாசின்னு சொல்லுவாங்க, உண்மையில இருந்த தேவனுடைய அபிஷேகம் போயிடுச்சு. கர்த்தர் சவுல் இடத்திலிருந்து தன்னுடைய ஆவியை விளக்கினது போல உன்னை விட்டு ஆண்டவருடைய என்ன செய்தாரு? அந்த பரிசுத்த ஆவியை உன்னை விட்டு விளக்கி விட்டார். நீங்க இந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதியே, நீ சுயத்துல ஓடிக்கொண்டிருக்க, மாம்சத்துல ஊழியம் செஞ்சு கொண்டிருக்க. இதெல்லாம் யார் சொல்றது? யூதர் சொல்றார், சாத்தானுடைய கூட்டம். அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஆண்டவர் சிலரை கொண்டு வந்து முன்னாடி உன் காலுக்கடியில் என்ன செய்வேன்? கொண்டு வந்து வைப்பேன். வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு விஷயத்தை பார்ப்பான். என்னது? நான் உண்மையில எவ்வளவு அன்பா இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பை பிசாசுனுடைய கூட்டமும் கண்டு அலறும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியே நமக்கு ஒரு திறந்த வாசலை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கும் ஒரு திறந்த வாசலை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு வாசிக்கலாம். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால், பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் என்ன செய்வேன்? உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் சோதனை காலம் என்ன செய்யுது? வருகிறது. மகா உபத்திரவத்தின் காலம் அது வரத்தான் போகிறது. அந்த காலத்திற்கு நான் என்ன செய்வேன்? நீ தப்பு வைக்கும்படிக்கு நானும் உன்னை என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. சோதனை வரலாம், உபத்திரவம் வரலாம், பாடுகள் வரலாம். அந்த பாடுகள் வரும்போது அதிலிருந்து தப்பி சொல்லுகிற வழியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேகருக்கு பாடு வரலாம், எப்படி தப்பிச்சு போறதுன்னு என்ன செய்யாது தெரியல. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? பாடு உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. கவலை கண்ணீர் இல்லாத மனுஷங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து அல்லது உபத்திரவத்திலிருந்து அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யறாரு? அந்த வழியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சிக்கலை மாட்டிருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசுங்கிற வழி. ஹல்லேலூயா. அந்த வழி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி. கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை வேற யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அந்த கிரீடத்தை என்ன செய்ய வேண்டுமா? பற்றி கொண்டிருக்கிறார். இது எந்த சபைக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை? பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. கடைசியாக லவோதிக்கேயா திருச்சபை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஒண்ணு கூல் ட்ரிங்கா இருக்கணும், இல்லைன்னா ஹாட் ட்ரிங்கா ஏதாச்சும் ஒன்றாவது இருக்கணும். ரெண்டு சங்கத்துக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சேர மாட்டேன். நாங்கள் தனியா வேற ஒரு குரூப்ல போறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? வாந்தி பண்ணி. காஃபி இருக்கு, காஃபியில கோல்டு காஃபியும் இருக்கு. நார்மலா காஃபின்னு சொன்னா சூடா தான் குடிப்பாங்க. கோல்டு காஃபி வேணும்னா என்ன செய்யணும்? கோல்டு காஃபி. ரெண்டுக்கும் இல்லாம நடுவுல வெதுவெதுப்பா ஒன்று வச்சுக்கிட்டு கோல்டு காஃபின்னு கொடுத்தா இந்த இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்குன்னு கொடுக்குறது. காஃபி கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் ஆறி போச்சு இந்த இதையை வச்சுக்கணும் கொடுத்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அது குடிக்க மாட்டாங்க. ஒண்ணு சூடா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்?
சூடு இருந்தா உச்சத்துல எங்க அப்பா டீ கடையில் எங்க போனாலும் சரி ஒரு மீடியம் டீ ஆத்தாங்க. நீங்க ஒரு ஆத்தாத்தினா கூட அது கொஞ்சம் ஆறி போயிருந்ததுக்கு என்னால அதை குடிச்சு முடியாது. முடியும் மீடியம் டீ எப்படி இருக்கணும்? அப்ப ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு? நீ சூடா இருக்கிறியா, சூப்பர். ஆனா இந்த சூடு பத்தாது, என்ன செய்யணும்? ஆத்தான் ஒரு டீயா இருக்கணும். இல்ல நீ ஜில்லுன்னு இருக்கியா, நல்லா என்ன சொல்லுவாங்க, பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஜூஸ், ஜில்லுன்னு ஒரு காஃபியா, அப்ப என் தொண்டைக்கு எப்படி இருக்கும்? இதமா இருக்கும். ரெண்டு கேட்டா அந்த அளமா நீ ஆனாலும் இல்லாம நீ விசுவாசியும் இல்லை அவிசுவாசியும். நிறைய நேரத்துல கை தூக்க சொன்னா விசுவாசின்னு கை தூக்க சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம். நீ எத்தனை பேர் அவிசுவாசின்னு சொன்னாலும் அதுவும் ஒத்துக்க மாட்டோம். நம்ம அவிசுவாசி தான் கிடையாது. சரி விசுவாசி தெரியாது, அவ்வளோ தகுதியா நீ பரிசுத்தமான, ஐயோ நம்மளும் பரிசுத்தமான, நீ பாவின்னு சொன்னா கோவம் வந்துடும். என்ன அப்பாவுக்கு போவோம். நான் தான் எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஞானஸ்தானம் எடுத்து தெரியுங்களா. ஆனா ரெண்டு சைட்லயும் என்ன செய்ய மாட்டோம். பரிசுத்தவான் கூட்டத்துக்கும் வர மாட்டோம், ஆகியோட கூட்டத்துக்கும் நம்ம அணிசேரா இயக்கமா நடுவில் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தை. சும்மா ஏதோ ஒப்புக்கு சொப்பான் ஒரு கடமுறை கிறிஸ்தவன் வேண்டாம். நானும் சர்ச்சுக்கு போறேன், அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க நானும் சர்ச்சுக்கு போறேன். வார வாரம் போனேன்னா அவர் வேற கேள்வி கேட்பாரு. இப்பெல்லாம் அவர் கேள்வி கேட்டாலும் மதிக்கிறதே இல்லை. அவங்க நம்ம செய்யற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆண்டவர் வரும் கிரியைகளை அறிந்திருக்கு. ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் ஏதோ பிஸியா இருப்பாங்க. நம்ம சரி பாவம் ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டா அப்புறம் என்ன செய்யறது? அது 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து பிஸியாவே இருக்கு. அப்ப அது என்னது? ஒரு கடமுறைக்கான கத்தரை தேடுகிறது. ஏதோ ஒரு கடமுறைக்காக ஆண்டவரை தேடுவது. ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன செய்யறது? ஜெபிக்கிறது. அது வரைக்கும் ஜெபமே நமக்கு எவ்வளவு பிஸி. ஆண்டவரே வேலையை கொடுங்க, வேலையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியது. வேலையை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்பதை நீரே அறிந்து வைத்திருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமே. அந்த மேனேஜரை நான் பாடாப்படுத்துறான், அதனால நான் நீ வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இப்ப அவனுக்கு வேலையை கொடுத்தது யாரு? கடைசியில் அவரே என்ன செஞ்சிருது? டீல விட்டுறது. ஆலயத்திற்கு வருவோம், எதுக்காக வருது? அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக. எதுக்கு? அட்டெண்டன்ஸ் போடுறது. ஆலயம் ஆரம்பிக்கும் போது வரலைன்னா அது எல்லாத்தையும் இருந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக, ஒரு கடமுறைக்காக வரக்கூடிய ஒரு காரியம். அதல்ல ஆலயத்தினுடைய ஆராதனையிலிருந்து ஆரம்ப ஜபத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? இங்க இருந்தே நமக்கென்றே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்துட்டு சொல்லலாம், நிறைய பேருக்கு ஒருவேளை பிரசங்கம் வந்துட்டு நான் கவலையோட வந்தேன், கண்ணீரோடு வந்தேன், ஆண்டவர் எனக்குன்னே வார்த்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்கணும். இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? மனம் திரும்புங்க, நீ பாவி, நீ திருந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப எப்படி இருக்கணும்? என்ன ஆண்டவர், நான் என்ன ஜோனிட்டு நான் வந்தேன், எனக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுங்கன்ட்டு இவனை கொண்டு வந்து நிறுத்தி இவன் மனம் திரும்பும் வருஷம் முழுசும் என்ன செய்யணும்? பேசணும். உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். ஆமே. அது ஆரம்ப ஜபத்துல கூட என்ன செஞ்சிருக்கலாம்? இருக்கலாம். போன வாரத்துல நினைக்கிறேன், போன வாரமா அல்லது முன்னத்து வாரமா நான் தான் பாடல் ஆராதனை சாயங்காலத்தில் நடத்தினேன். திடீர்னு வந்தேன், கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தோடனே ஒரு 3 பாட்டு எடுத்தேன். கடைசியில் அந்த 3 பாடலும் அந்த சமயத்திற்கு ஏற்ற பாட்டு. யாருக்கான பாட்டு? அந்த பாட்டை நான் எனக்குன்னு யோசிச்சு நான் என்ன செய்யல, எடுக்கல. இந்த பாட்டை நான் எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யல, நான் எடுக்கல. ஒரு 3 பாட்டு டக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாட்டு நல்லா பாட்டா, இந்த பாட்டு 3வது பாட்டா பாடுவோம், இந்த பாட்டை முதல் பாட்டா பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பாட்டு யாருக்கான பாட்டு? என் இருதயத்தை தேற்றுவதற்கான ஒரு பாட்டு. ஆமே.
அப்போ நீ ஜெபிக்கும் போதோ அல்லது பாடல்களின் மூலமாக என்ன செய்யலாம்? ஆண்டவர் பேசணும். இப்போ மனம் திரும்புங்கிறது யார் சொல்றது? உங்க கண்ணீருக்காகவே வருஷம் முழுசும் கண்ணீருக்காகவே மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தா இந்த மனம் திரும்புறதை பத்தி யார் பேசுவாங்க? ஆண்டவருடைய மெசேஜே என்னதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவர் வந்ததை என்ன செய்யறாரு? அதை பத்தி மட்டும்தான் பேசணும். ஓவர போக்க கண்ணீரையும் தொடச்சு விட்டு போனார். ஆமென். ஆனா மெசேஜ் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆண்டவருடைய மொத்த மெசேஜ் என்னதான்? நீ மனம் திரும்பு. ஒரே ஒரு மெசேஜ் தான் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா என்ன செஞ்சது? ஓடிச்சு. மாலை பிரசங்கத்தை எடுத்துக்கலாம். என்ன ஆண்டவர் பேசின உபதேசங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய எண்ணம் என்னது? மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. பரலோகத்தை குறித்து அநேக உவமைகளை நாம் ஏற்கனவே தியானம் செய்தோம். பரலோக ராஜ்யத்தை குறித்துதான உவமை. பரலோக ராஜ்யம் எவ்வளவு சமீபமா இருக்கிறது, அது எவ்வளவு முக்கியம். ஒருத்தன் என்ன செஞ்சானா? அவன்கிட்ட இருக்கிற எல்லா திரவத்தையும் வாங்கி வித்து என்ன செஞ்சானா? ஒன்னே ஒன்று வாங்கிட்டு வந்தானா? ஒரு கல், விலை உயர்ந்த ஒரு கல்லா. அதனால இருக்கிற மொத்த சொத்தையும் என்ன செஞ்சுட்டான்? வித்துட்டு ஒரே ஒரு கல் வாங்கிட்டு வந்தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு கல்லுக்கு சமமா இருப்பதுதான் என்னது? பரலோக ராஜ்யம். மொத்த சொத்து போனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்னது? பரலோக ராஜ்யம். அவன் எக்காலம் துணிக்கும் போது ஒரே ஒரு நொடியில் என்ன செய்யணும்? மறுரூபம் ஆகணும். அது இல்லை அப்படின்னா வாரம் வாரம் சர்ச்சைக்கு வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் வர்றாரு, திடீர்னு ரகசிய வருகை வருது. பாதி பேர் தான் போவாங்க. இல்லை 2 பேர் எந்த அழைப்பாங்கன்னா 2 பேர்ல யார் போக முடியும்? ஒருத்தன் தான் போக முடியும். அவன் மீதி ஒருத்தன் ஒத்தையிலே அழைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவன் இதுதான் இருப்பான். அப்ப அந்த ஒருத்தனை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கைவிட்டு விடப்படக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? மணவாளன் வருகிறான்னு என்ன செய்யணும்? 10 பேர் கண்ணிங்க இருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் போவாங்க? ஆமா, மீதி 5 பேருக்கு குறித்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? உங்களுக்கு தெரியாது, எனக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மீதி 5 பேருக்கு கிட்ட என்ன செய்வாரு? பேர் சொல்லி கூப்பிடுவாரு. நீ உள்ளவா, உனக்கு எனக்கு ரொம்ப ஆமா தெரியும். மோகன் சார் ஒரு முறை சந்திச்சோம். அப்போ சந்திக்கும் போது ஜூலி நானும் போய் சந்திக்கணும்னு சொல்லி என்னையும் சொல்லிட்டு போனோம். போனோடனே அவர் பார்த்து பேசினார். அவர் போற வேகத்துல அப்படியே கூட அப்படியே நடந்து போனோம். பார்த்து சொன்னாரு, எனக்கு இந்த ஜூலிய நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஆமே. மோகன் சார் சொன்னோன்னே எப்படி ஒரே ஜூலிய தெரியுங்க சொல்லிட்டு வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் சொன்னாரு, அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாரு. 4 பேர் வந்தாங்க, அப்படியே பேசினாரு, போயிட்டே இருந்தாங்க. அவ்வளவு. நான் அதே ஆண்டவர் சொல்லும்போது ஜூலி எனக்கு தெரியும் சொல்லும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் அவருடைய நாமத்தை என்ன செய்வாரா? கோடானு கோடி தூதர்களுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அவர் அறிக்கை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூலோகத்துல யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்யறாங்களோ அவங்க கோடானு கோடி தூதர்களுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை என்ன செய்வாரா? அறிக்கை செய்வார். ஐயோ, என் நாமம் இப்படி இருக்கு, எனக்கு அப்படியே ஒரு சிலருக்குலாம் என்னடா பேர் வச்சிருக்காங்க, இப்படி ஒரு பேர் எனக்கு எதுக்கு பேர் வைக்கிறோன்னே தெரியாம ஜாக்கப்னு எனக்கு பேர் வச்சுட்டாங்களேன்னு வருத்தமா இருக்கு. யாபேஸ்னு எனக்கு பேர், யாபேஸ்னு என்ன பேரு? எனக்கு துக்கமான பேர் வச்சிருக்காங்களே, ஆண்டவர் எப்படி எனக்கு துக்கம் வாங்க கூப்பிடுவாரு அப்படின்னு வருத்தமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் என்ன செய்வேன்? என் வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதுசா ஒரு பேர் வச்சு செல்லமா ஆண்டவர் என்ன செய்வாங்க? இதை யாருக்கும் கூப்பிட்டு முடியாது. அந்த மாதிரி ஒரு புதிய நாமத்தை தேவன் நமக்கு பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் வாசிப்போம். இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது பிச்சைக்காரன். ஆனா பேசுறது என்னது? நான் பெரிய ஆளு, ஐஸ்வர்யமான, அது இதுன்னு சொல்றேன். சரி, நீ பேசுறது பேசிட்டு போற, அதுக்காக நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு 12வது வசனம், நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு பெண் வஸ்திரங்களை என்னிடத்துல வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு வெளிச்சம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
சபைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை சொல்கிறார். இங்க சொல்றாரு, கையில 10 பைசா இல்ல, ஆனா என்னது, அவன் பேசுற பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட நிறைய அங்கம் இருக்கு, என்ன பொண்ணு, நெருப்புல புலம்படப்பட்ட பொண்ணு இருக்கு, உனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல, நிர்வாணமா இருக்கிற, அந்த நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என்கிட்ட என்ன இருக்கிறது? வெண்வஸ்திரம் இருக்கிறது. மூன்றாவது, நீ பார்வையடைபடிக்கு கண்ணு தெரியல உனக்கு, மற்ற ட்ரெஸ் இல்லைங்கிறத பாக்குறது உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, உன்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது உனக்கு கண்ணு தெரியல, உனக்கு கண்ணு நல்லா பார்வையடைபடிக்கும் கண்களுக்கு என்ன செய்யறங்க? கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆமே, வேற எங்கேயும் போகாத, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ பணம் இல்லைன்னு எங்கேயும் சுத்த போயிடாது. அப்படியே வேலைக்கு போறேன்னு சொல்லி என்ன செஞ்சிட வேண்டாம், ஒரே கடனா இருக்குது, கடன் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு போனா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன இருக்கும்? ஒரு கடன் எதாச்சும் அடைக்கலாம், போக வேண்டாம். எங்க இருக்கணும்? நெருப்பிலே புலம்படப்பட்ட பொண்ணு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பொண்ணுனால உன் கடனை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? அடைக்க முடியும். அடுத்தது, உனக்கு அவலட்சணம் உண்டாகாதபடிக்கு தேவன் உனக்கு இந்த ஒரு வெண்வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். உன் கண்ணு குருடான உன் கண்ணு தெரிகிறபடிக்கு உன் கண்ணுக்கு ஒரு கலிக்கம் போட வேணும். அதையும் நீ வாங்கி உன் கண்ணுக்கு என்ன செய்ய? கலிக்கம் போடும். கண்கள் திறக்கப்படட்டும். ஆமே. அநேக நேரங்களில் கண்கள் என்ன செய்யறதில்ல, திறக்கப்படுவது. நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம செய்து கொண்டு இருக்கிறோம். இங்க பிள்ளையாமை குறித்து பார்க்கிறவங்க, கழுத பேசிட்டு இருக்குது, கழுத பேசினா எவனாவது திரும்ப பேசிட்டு இருப்பானா, அதிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா, இவன் அங்கே கூட என்ன நடக்குதுன்னு என்ன செய்யல, தெரியல. எங்கேயாச்சும் கழுத பேசுனதை கேள்விப்பட்டிருக்கியா? ஆச்சரியமா தான் நீ பார்த்துட்டு இருக்கணும். ஐயோ, கழுத பேசுறதுன்னு வாயடைச்சு போயில நிற்கும். கழுத்துக்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு தெரியல. அப்புறம் தான் சொல்றேன், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா. அவன் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய அதிசயமான கிரியைகளை, ஆச்சரியமான நடத்துதலை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். வேதத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது, அது நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேதத்தில் எத்தனையோ ஆச்சரியமான காரியங்கள். இந்த நாட்டில் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷமும் தானியேலுடைய புஸ்தகத்தையும் முழுமையாக படிக்கும் போது அந்த தரிசனம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, தரிசனத்தை அப்படியே வெளிப்படுத்தின சுவிசேஷம்லாம் நைட்டு கூட என்ன செய்வோம்? வாசிப்போம். நல்லா படுத்து நிம்மதியாக என்ன செஞ்சிருவோம்? தூங்கிடுவோம். ஆனால் தானியேலுக்கு அப்படி இல்லை. ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன், அந்த தரிசனத்தை பார்க்கிறேன், அல்லது யோவானை எடுத்துக்கணும், அதை பார்த்த உடனே பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா, இடி முழக்கம் போல அவங்க கிட்ட பேசுறாங்க, எக்காலத்து போல பேசுறாங்க, செத்தவனை போல கீழே விழுகிறாங்க. தானியேல் சொப்பனத்தை எல்லாம் பார்த்துட்டான், அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்புறம் அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 வாரம் என்ன செய்யுது? அதுக்கப்புறம் தான் அவன் அரண்மனைக்கு என்ன செய்யறான்? வேலைக்கு போறான். அது வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியல. ஆனா நம்ம வாசிக்கும் போது என்ன செஞ்சிடும்? ஆமா, ஆரம்பிச்சோன்னா அப்படி அவ்வளவுதான், மின்னல் வேகத்துல மொத்த வேகத்தையும் வேதத்தையும் முடிச்சிருவோம். ஆனா நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது. அது என்னன்னா எழுதி இருக்கு. ஒருவேளை அந்த தரிசனத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு என்ன ஆகும்? இதை வெளிப்படுத்த நான் நீ கண்டவைகளை எல்லாம் வச்சு எழுதுன்னு சொல்லியிருக்குது. கண்டவைகளை எல்லாம் வச்சு அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி இருக்கிறார். ஆனா நம்மளுடைய கண்கள் என்ன செய்யல? திறக்கப்படலை. கண்ணு திறந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதை கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் விழுக வேண்டியதான், செத்தவனை போல. ஏன்னா இடி முழக்கம் போல பேசுகிற ஒருத்தனுடைய சத்தத்தை கேட்டேன்னு எழுதி இருக்கிறாரு. அந்த சத்தம் நம்ம காதல விழுந்துச்சுன்னா செத்தவனை போல விழ வேண்டியது. உடனே ஒருத்தன் என்ன செய்யணும்? கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தணும். அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அப்ப வேதத்தில் உள்ள அநேக அதிசயங்கள் இருக்குது. நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படல? திறக்கப்படல. அப்ப அந்த எல்லா வாங்கிக்க 3 காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். லவோதிக்கேயா திருச்சபைக்கு 3 காரியங்களை நீ எங்கிட்ட இருந்து என்ன செய்ய வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவர்களுக்கோ அவர்களை அடித்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். யாரை நேசிக்கிறான்? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான்.
நேசிக்காத புத்திரனை கண்ணு தெளிச்சு விட்டுருவான். எக்கையோட விட்டு போ. பையன் மேல என்ன இல்லை, ஆனா சுற்றித்து பார்த்துட்டு இவன் திருந்துற மாதிரி தெரியல, நீ எக்கையோட விட்டு. இன்னொரு சிலர்லாம் இருப்பாங்க, இல்லை என்ன விட்டு போனேன், எனக்கு என்ன, நான் ஏன் வந்து நான் வந்து வேலை வந்து நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு கறி சோறு என்ன செஞ்சிருக்கணும், ஆமா போட்டுருக்கணும், நீ எக்கையோட விட்டு போ, உன் பிள்ளைகளுக்கு சோறு இருக்கா இல்லையான்னு எனக்கு. அந்த மாதிரியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் மேல ஒரு பாசம் இல்லை. ஒரு பாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கண்டிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை நேசிக்கிறேன், அதனால தான் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனதிரும். கைவிட்டு சொல்லுவோம், நீ ஜாக்கிரதையா இருந்து மனதிரும், நீ ஜாக்கிரதையா இருந்து மனதிரும். நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், என்ன யோசிச்சு பார்ப்போம். இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும், எதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணுமோ எல்லாம் வச்சு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கிட்டு, இதெல்லாம் நான் பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கேன், எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு என்ன செய்ய மன்னி, இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்கிட்ட இதெல்லாம் குறைவா இருக்கு, குறை எல்லாத்துக்கும் நிறைவானவர் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்கிட்ட வந்து என்ன செஞ்சுக்க, வாங்கி, அதெல்லாம் நான் வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து வாங்கிக்க அப்படின்னு ஆலோசனை ஆண்டவர் என்ன செய்யறார், லவோதிக்கேய திருச்சபைக்கு சொல்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன். தேவன் இதய கதவை இன்று தட்டி கொண்டிருக்கிறார், உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை திறந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கு? நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா கதவு பூட்டப்பட்டிருக்கு. ஒருவரும் திறக்க கூடாதபடி என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், பூட்டி வச்சிருக்கோம். ஆண்டவரால் கூட என்ன செய்ய முடியாது, திறக்கவே முடியாது. யாருடைய, நம்முடைய கதவை திறந்த வாசலுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்னா சொன்னாரு, அடைக்கப்பட்ட வாசல உனக்காக திறப்பேன்னு சொன்னாரு. வெண்கல கதவை உடைச்சு இரும்பு தாழ்பாள்களை என்ன பண்ணுவாரு, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்க வந்து வாசல தட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் இந்த வாசல 2 உதச்சா சதறி தாங்க நாமே உடைக்க ஆண்டவர் விரும்பல. அதற்கு உள்ள பிரவேசித்து உங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்வார், போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அநேகருக்கு ஆசை இருக்கும், ஒரு வாரம் ஹவுஸ் விசிட்லாம் போகும்போது ஒரு முறையாவது எங்க வீட்டுல சாப்பிட்ற மாதிரி வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமே எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. எல்லார் வீட்டையும் அப்படியே போட்டு ஃபில் பண்ணி நிரப்பினதுக்கு கடைசியில் எங்க வீட்டுக்கு வந்தாலும் கூட எங்களால் என்ன செய்ய முடியாது, ஆமா சாப்பிடவே முடியாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, நம்மோட கூட உட்கார்ந்து நம்மோட வீட்டுல நம்ம டைனிங் டேபிள்ல ஆண்டவர் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அல்லேலூயா, என்ன ஒரு பாக்கியம். ஆமே, அவர் நம்மோடு கூட வாசமாக இருக்க வேண்டும், நம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், நம்மோடு கூட உலாவ வேண்டும், நம்மோடு கூட சாப்பிட வேண்டும், நம்மோடு கூட தங்க வேண்டும், நம்மோடு கூட தூங்க வேண்டும். எங்க பண்ணாலும் சரி, நீங்க எங்களுடைய தூங்க மட்டும் சார் என்ன, எங்க போனாலும் நீங்க எங்களோட தான், நீங்க தான் எனக்கு முன்னாடி போகணும். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன் செல்கிறான். நாமே அந்த மெய்ப்பனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம என்ன செய்யணும், அது பின்பற்றி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். யாரும் விழுந்துரும். அநேக காரியங்கள் உண்டு, உபத்திரவத்தின் காலம் உண்டு, மகா உபத்திரவத்தின் காலம் உண்டு. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்கிறேன். ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை மாத்திரம் ஒரு வாசிக்க கேட்கும். இது மகா உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினார், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 2 காரியம் இருக்கிறது, ஒரு ரகசிய வருகை இருக்கிறது, இன்னொரு வெளியரங்கமான 2ஆம் வருகையை குறிக்கிறது. ரகசிய வருகைக்கு இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரகசிய வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். இதோ மணவாளன் வருகிறான் சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யணும், ஒரே நொடியில மறுரூபமாக வேண்டும். ஒருவேளை அப்படி ஆகவில்லை என்று
இருந்துச்சுன்னா அதற்கு பிறகு கைவிடப்பட்டவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலம். அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு, எவனாச்சும் ஒருத்தனாவது மனம் திரும்புவானா அப்படின்னு. அநேக உபத்திரவம் வருது. அந்த உபத்திரவத்தை அனுபவித்து தேவன் என்ன செய்யறான்? தூஷிக்கிறானே அல்லாமல் ஒருவன் என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை என்று சொல்லி. இதனால் இன்றைக்கே ஒரு ரட்சணியம் தான். இது ஒரு கிருபையின் காலம். எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவதயத்தின் கதவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். திறக்கிற கடினம் வேண்டாம். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல திறந்து கொடுப்போம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடே பூஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே பூஜனம் பண்ணுவார் என்று சொன்னாரே. கதவை மூடி வைத்திருக்கிறோம். இதே கதவை ஒரு விஷயம் திறப்போம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த இருதயத்துல வாசம் பண்ணுங்க. இது எந்தெந்தைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரையா. என் இருதயம் நீர் வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும். நீர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் மாறட்டும். என்னுடைய இருதயம் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்திற்குள்ளே மாறப்படட்டும் ஐயா. அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து கொடுங்க. மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவா என்னுடைய பாவங்களை என்னை விட்டு எடுத்து கொடுங்க. அப்பாவுக்கு எங்கெங்கெல்லாம் குறை வைத்திருக்கிறோம்னா அந்த குறைவுகளை எல்லாம் வச்சு தேவன் நீங்க நிறைவாய் மாற்றுங்க ஐயா. ஆதியிலிருந்து அன்பை எங்கெல்லாம் விட்டு விட்டு பின்வாங்கி போனேனோ அப்பா மீண்டும் ஆண்டவரே அந்த ஆதியிலிருந்து அன்பை நோக்கி நான் கடந்து வர உதவி செய்யுங்க. என்னுடைய கிரியைகள் நிறைவானவைகளாய் காணப்படட்டும் ஐயா. குறைவானவைகளாய் காணப்பட வேண்டாம், அது நிறைவானவைகளாய் காணப்படட்டும். ஆதியிலிருந்து அன்பை காட்டிலும் இன்னும் அதிகமான அன்பு, இன்னும் அதிகமான ஒரு ஆண்டவரே உண்மையில ஒரு வைராக்கியம், இன்னும் உமக்கு ஆண்டவர் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இன்னும் உமக்காய் நிற்க ஆண்டவர் எழுதி பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுங்க ஐயா. அப்பா நான் முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இன்னும் அதிகமான கிரியைகளை செய்யத்தக்கதாக ஒரு வாக்கியத்தை கொடுங்க. நான் முன்பு கொடுத்த கனிகளை காட்டிலும் ஆண்டவர் அதிக கனிகளை கொடுக்க அப்பா எனக்கு கிருபை செய்யுங்க. நான் அதிக கனிகளை கொடுக்க முடியாது, அதிகமான கனிகளை கொடுக்க முடியாது. என்னை மாற்றுங்க. என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆளுங்களை கழுவுங்க. தேவனுடைய சமூகத்தில்